அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் தரிசனம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புகளை உடைய அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரும் ஆவணி மூலத் திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான ஆவணி மூலத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கி 11 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக அதிகாலை திருக்கோயிலில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலசந்தி பூஜைகள் நடைபெற்றன. திருவிழா தொடக்கமாக கொடிப்பட்டம் விழா நடைபெற்றது. பின்னர் கொடிக்கு மரியாதைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியம் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. அலங்காரம் செய்யப்பட்ட கொடிமரத்திற்கு சோடச தீபாராதனைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவை ஒட்டி சுவாமி அம்பாளுக்கு தினமும் சிறப்பு வழிபாடு நடக்கிறது. 4ஆம் திருநாளான வருகின்ற 26ஆம் தேதி இரவு பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும், திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 10ஆம் திருநாள் அன்று கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு வருகின்ற 2ஆம் தேதி ஆவணி மூலத்தன்று மானூர் அம்பலவான சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். அற்புத கூத்த அம்முன் செய்யம் பலத்தரசே ஏரணி கொடியம் ஈசனி உன்னை நாராயணனோடு நான் முகனங்கி இரவியும் இந்திரனும் பேரார் வீதியில் தேவர் குழாக திசை அனைத்தும் நிறைந்து பாதாத்துள் புகழ் பாடியும் ஆடியும் வல்லாண்டு